ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சக்கரை பூசணிக்காய் கூட்டு தான். கிராமத்து சுவையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கிராமத்தில் எப்படி செய்வாங்க சக்கரை பூசணிக்காய் வச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய வகையில் சக்கரை பூசணிக்காய் வச்சு கூட்டு பண்ணலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி பண்ணினேன். எண்ணெய், கடுகு, பெருங்காயம். நல்லா பெருங்காயம்லாம் எண்ணெயில் வாசனை வர்ற அளவுக்கு பொரியணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4 வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகா, ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. பூசணிக்காயோட அளவு அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, நம்மளோட குழம்பு தூள் இருக்குது அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பூசணிக்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு சக்கரை பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வெந்துடும். எல்லா கார குழம்புக்கும், சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பூசணிக்காய் கூட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராமத்து டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பண்ணின சக்கரை பூசணிக்காய் கூட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.